மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இந்த மாட்டு சாணத்திலிருந்து நாங்கள் எரிவாயுவை பெற்றுக் கொள்வோம் என்றால் நிறச்சோலையில் மக்கள் எல்லாம் போராடினார்கள். மாட்டு சாணத்திலிருந்து நாங்கள் இந்த வெப்பத்தை பெற்று வெப்பத்தை மின்சக்தியாக மாற்றுவோம். ஆகவே என்ன நடக்க போகுது பிள்ளைகள்? சூழல் பாதிப்பு ஏற்படும். அங்கு புகையாக இருக்கும், நிறைய புகையாக இருக்கும். கரும்புகைகள் எல்லாம் விடும். இதை எரிக்கும் போது வெப்பம் அதிகரிப்பது மட்டுமின்றி சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்றுக்கள் இல்லாமல் போகும். இருண்டதாக தூசு துணுக்கிகள் உருவாகும். உடல் நோய்கள், மூச்சு சம்பந்தமான நோய்கள் எல்லாம் உருவாகும் பிள்ளைகள். இன்றைக்கு இல்மனைட் எடுப்பதற்கு கனிய மணல்களை பெறுவதற்காக இலங்கை ஒரு பேர் பெற்றது. முதலிடம் உலகத்திலேயே இல்மனைட் படிவுகளை பெற்றுக்கொள்வது, காரியம் இல்மனைட் படிவுகளை. இன்றைக்கு முல்லைத்தீவில் இருந்து, திருவண்ணாமலை முல்லைத்தீவில் இருந்து இன்றைக்கு அம்பாறை வரையான, திருக்கோயில் வரையான பிரதேசங்கள், கிழக்கு பிரதேசங்கள்ல இவற்றை இந்த கனிய மணல்களை பெறுவதற்கு இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவற்றை பெறுகின்றன. இலங்கைக்கு வருமானம் தான், உண்மைதான். இலங்கைக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கின்றது தான். ஆனாலும் என்ன நடக்கப்படும்? நிலத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது கடல் அரிப்புகள் ஏற்படும். எனவே கடல் உள்வாங்கப்படும். நிலத்துக்குள்ள கடல் உள்ளுக்கு வரும். எனவே உபர்நிலமாக மாற்றமடையும் விவசாய நிலங்கள் எல்லாம். மீன்பிடி பாதிக்கப்படும், குடிநீர் பாதிக்கப்படும், மக்களுடைய இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படும். வெள்ளம் ஏற்பட்டால் பள்ளங்கள் எல்லாம், நிலங்கள் எல்லாம் பிராண்டி எடுக்கப்படும். மாற்று நடவடிக்கை இருந்தாலும் தாக்கங்களும் உண்டு பிள்ளைகள். எனவே நாங்கள் வளங்களை பெற முற்படும் போது அது அதிகமாக பெறுவதற்கோ அல்லது மாற்றீடான வளங்களை பெறுவதற்கோ இதுக்கு பதிலாக இன்னொன்றை பெறும்போது நிச்சயமாக சூழலில் தாக்கங்கள் உருவாகும். அடிச்சு சொல்ல முடியாது 100%. சில வளங்களால், காற்றலையால, கடல் அலையால, நிலவெப்பத்தால நாங்கள் பெறுவதனால சூழல் மாசடையாது என்று சொல்ல முடியாது. மாசடையாவிட்டாலும் சூழல்ல தாக்கங்கள் நிச்சயமாக உருவாகும். இது விளங்குதா பிள்ளைகள்? கடலுக்கு அடியா இருந்தா என்ன, கடல் மாசடைகிற கடல்ல தாக்கங்கள் உருவாகும். அதனால தான் கடலுக்கு கீழான நிலநடுக்கங்கள், எரிமலை வெடிப்புகள், சுனாமி போன்ற கடல் அலைகள் எல்லாம் உருவாக்கி மிகுந்த அழிவை ஏற்படுத்துகின்றன. அது மட்டுமில்லை, நடக்கும் கோளச்சூழல் வெப்பமாகும். ஓசோன் மண்டலம் பாதிப்படையும். அது என்ன கோளச்சூழல் வெப்பமாவதென்றால், எமது கோளம், நாம் வாழுகின்ற இந்த புவிக்கோளம், அதான் கோளம் என்று சொல்வோம். இந்த கோளம் வெப்பம் அதிகரித்து செல்லப்படும். அதான் கோள வெப்பம் அதிகரித்தல் என்று சொல்லும். பூகோள வெப்பம் அதிகரித்தல். இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு அழிவை நோக்குகின்ற போர் மட்டுமல்ல, அந்த போரினாலும் ஏனைய நடவடிக்கைகளினாலும், கைத்தொழில், விவசாயம், ஏனைய தொழில்நுட்பம், ஏனைய நடவடிக்கைகள் மட்டுமின்றி இந்த போர் நடவடிக்கைகளினாலும் கோளச்சூழல் வெப்பம் அடைகின்றது. ஏற்கனவே வெப்பம் அதிகம் என்று இருக்கும்போது இந்த போர் நடவடிக்கைகளும், போரில் பயன்படுத்தப்படும் கொடிய நச்சு ரசாயன ஆயுதங்களினால் வெளியேற்றப்படுகின்ற வெப்பங்களும், போக்குவரத்து தொழில்நுட்பத்தினால் பயன்படுத்தும் போது வாகனங்களிலிருந்து வெளியேறுகின்ற வெப்பங்களும். நீங்க வாகனம் ஸ்டார்ட் பண்ணினா பஸ் கிட்ட போயிருந்தீங்கன்னா பாத்தீங்களா அவ்வளவு சூடா இருக்கு. இன்ஜின் பக்கத்துல போயிருக்கு. இந்த லைட்டை போடும்போது இவ்வளவு சூடா இருக்கு பாத்தீங்களா? தொட்டு பேருங்க இவ்வளவு சூடா இருக்கும். வெப்பம் வெளியேறுகின்றது. இந்த வெப்பம் எல்லாம் சேர்ந்துதான் பிள்ளைகள் இன்னமும் கோளச்சூழலை வெப்பமாக்குகின்றது. பச்சை விட்டு வாயுக்கெல்லாம் சென்று அதை அடைத்து விடுகின்றது.
இந்த வெப்பம் வெளியேறாதபடி மீண்டும் பூமிக்கு திரும்பும். இதுதான் இந்த கோளச்சூழல் வெப்பமடைதல். அதுக்கு காரணம் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளும் அழிவை உண்டாக்குகின்ற நடவடிக்கைகளும். ஒரு பக்கத்தால் முன்னேற்றத்தை நோக்கி செல்லுகின்ற நடவடிக்கைகள், அதான் அபிவிருத்தி நடவடிக்கைகள். இன்னொரு பக்கத்தால அழிவை ஏற்படுத்துகின்ற இந்த போரும் மனிதனுடைய தகாத நடவடிக்கைகளும். எனவே பிள்ளைகள், கோளச்சூழல் வெப்பமடைதலுக்கு அதே நேரத்தில் என்ன நடக்கும்? ஓசோன் படை சிதைவடையும். அது எப்படி ஓசோன் படை? ஓசோன் மண்டலம் என்றால் என்ன? இந்த புவியை சுற்றி பிள்ளைகள் வளிமண்டலத்தில் புவியை சுற்றி ஒரு வாயு மண்டலம் ஒன்று இருக்கு. அதுதான் இந்த ஓசோன் மண்டலம் என்று சொல்றது. அது அரிதட்டு போன்று என்ன செய்கின்றது? பார்த்துருக்கீங்களா? அம்மா இருக்கிற தட்டு பார்த்தீங்களா? அதுதான் இந்த அரிதட்டுன்னு சொல்லுவேன். என்ன இனி பாருங்க, அம்மா மாவை அரிக்கும் போது, அது கூடுதலாக இந்த கோதுமை மாவு எடுத்து அரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கப்பி புழுக்கள் எல்லாம் இருக்கும். என்ன அப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அரிதட்டு. அதே போன்றுதான் பிள்ளைகள் என்ன நடக்கின்றது? இந்த ஓசோன் மண்டலம் என்ற இந்த மண்டலம், வாயு மண்டலம் புவியை சுற்றி காணப்படுகின்றது. அது என்ன செய்கின்றது? சூரியனிலிருந்து வருகின்ற நச்சு கதிர்வீச்சு, ஊதா அல்ட்ரா வயலட் எனப்படுகின்ற ஊதா நிற நச்சு கதிர்வீச்சுகள் புவியின் சூரிய ஒளியோடு வருகின்றது புவிக்கு. அது வந்தால் என்ன செய்யும்? தோல்லப்பட்டால் புற்றுநோய்கள் உருவாகும், கண் குருடாகும். ஆகவே அந்த நச்சு கதிர்வீச்சை வடித்து தூய கதிர்வீச்சாக உள்ளுக்கு அனுப்புவதுதான் இந்த ஓசோன் மண்டலம். பார்த்தீங்களா பிள்ளை? ஆகவே நாங்கள் நோய் நொடி அழிவிலிருந்து, நச்சு கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். அது மட்டுமல்ல, அளவான சூரிய வெப்பத்தையும் உள்ளுக்கு விடும். சூரிய வெப்பம் அதிகரிப்பதனால, இன்றைக்கு கோளச்சூழல் வெப்பம் அடைவதனால இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? பல்வேறு விதமாக பாதிக்கப்படுகிறோம். வீட்டில் இருக்கையில வாழ முடியாது, தண்ணீர் இல்லை, உணவு பற்றாக்குறையாக தீர்ந்து போகின்றன, வறட்சியால் மிருகங்கள் அழிகின்றன, உணவு பஞ்சம் ஏற்படுகின்றது, என்ன பல்வேறு நோய்கள் உருவாகின்றன. வீட்டில் வாழ முடியாது, வேறுத்து வள்ளியது, என்ன ஓடோனும் போல் இருக்கு. வெளியில போனாலும் வெக்க. என்ன பிள்ளைகள்? ஆகவே இந்த அளவான வெப்பத்தை வழங்குவது புவிக்கு நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களுக்கு வெப்பத்தை அதிகரிக்க விடாது அளவான வெப்பத்தை வழங்குவது இந்த ஓசோன் படை அதுவும் செய்கிறது. அதே நேரம் இந்த வருகின்ற வெப்பம் நீங்க சயின்ஸ்ல படிப்பிச்சிருப்பீங்க, என்ன பட்டு திரைப்படிந்து வெளியில போய்விடும். நீர்நிலைகள்ல, நிலங்கள்ல, கடல்ல, என்ன அவை பட்டு தெறிப்படைந்து வெளியில போய், அந்த வெளியில போய்வினாலும் குளிர் தான் உருவாகும். குளிரால மக்கள் செத்து விடுவார்கள், உயிரினங்கள் வந்துவிடும். உடலுக்கு அளவான வெப்பம் தேவை, வாழ்க்கைக்கு அளவான வெப்பம் தேவை, ஏனையவற்றின் சூழலும் இயங்குவதற்கு அளவான வெப்பம் தேவை. அந்த வெப்பம் இல்லை என்றால் வாழ முடியாது, உயிரினங்களும் வாழ முடியாது, ஏனைய ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அந்த வெப்பம் தெறிப்படைந்து வெளியே சென்று விடாதபடிக்கு இந்த ஓசோன் மண்டலம் பாதுகாத்தும் கொள்கின்றது. இது விளங்குதோ பிள்ளைகள்? ஓசோன் மண்டலம் பாதுகாத்துக் கொள்கின்றது. அப்ப வெப்பத்தை அளவாக உள்ளுக்கு விடுகின்றது, வருகின்ற வெப்பம் வெளியேறாதபடி பாதுகாத்துக் கொள்கின்றது. நச்சு கதிர்வீச்சான ஊதா நிற கதிர்வீச்சுகள் உள்ளுக்கு வராமல் தடுக்கின்றது, சூரிய ஒளியின் நச்சு கதிர்வீச்சுகள். அதே நேரத்தில் வான்வெளியில் இருக்கின்ற, வான்வெளி மண்டலத்தில் இருக்கின்ற பல்வேறு தூசு துணுக்கைகள், என ஆகாய கற்கள் எனப்படுகின்ற பல்வேறு பண்டங்கள், வானவெளியில் இருக்கின்ற பல்வேறு பண்டங்கள் என புவியில் வந்து அடையாதபடி அவை தடுக்கின்றன. இப்போ டஸ்ட், கூடுதலாக டஸ்ட் எப்படி அரிதட்டு கழிவுகள் எல்லாம், கஞ்சல் எல்லாம் தடுத்து நல்ல மாவை உள்ளுக்கு விடுகிறதோ, அதே போன்று அவை வானவெளியில் இருக்க தூசு துணுக்கைகள்
உயிர் வாழ்க்கைக்கு கெடுதலை ஏற்படுகின்ற பல்வேறு துணுக்கிகளை எல்லாம் என்ன செய்கின்றன? வடித்து தூய சூரிய ஒளியின் அளவான வெப்பத்தையும் நல்ல காற்றையும் உள்ளுக்கு விடுகின்றன. ஆகவே இந்த ஓசோன் மண்டலம் மிக முக்கியமானது. புவி நிலைத்து நிற்பதற்கும் உயிர் வாழ்க்கை தொடர்ந்து இடம்பெறுவதற்கும் ஓசோன் மண்டலம் முக்கியமானது. அந்த ஓசோன் மண்டலத்தில் பிள்ளைகள் இன்றைக்கு ஓட்டை விழுந்தது, சிதைவடைந்து விட்டது. அரிதட்டில் ஓட்டை விழுந்தா என்ன நடக்கும் பிள்ளைகள்? அம்மா வடிவாக இடியப்பத்துக்கு மாவெல்லாம் அரிக்க என்ன அங்கே என்ன செய்யும்? அதுக்குள்ளால கப்பிகள் அதுகள் கஞ்சல் எல்லாம் போயிடும். அப்போ இடியப்பம் அவிக்க முடியாது. ரொட்டி சுடுவோம்னா ரொட்டியில் அங்கே அழுக்குகள் எல்லாம் அந்த கஞ்செல்லாம் போய் புழுக்கள் எல்லாம் போய்விடும். நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும்னு சொல்லுவீங்க. என்ன அது டேஸ்ட் தானே சார், சத்து தானே. ஆனால் கண்டா சாப்பிடுவீங்களோ? புழுக்கள் அப்படி பார்த்தா சாப்பிடுவீங்க. சைனீஸ் சாப்பிடுவாங்க பிடிச்சிட்டு. எங்களுக்கு பழக்கமோ பிள்ளைகள்? கேட்டாலே அது 2 பேருக்கும் சிலர் சத்தி எடுக்க விடுக்கிறீர்கள். என்ன அப்போ இந்த கழிவுப் பொருட்கள் எல்லாம் உள்ளுக்கு வந்துவிடும். எங்க அரிதட்டில் ஓட்ட விழுந்தாய். அதே போன்று இந்த ஓசோன் மண்டலத்திலையும் ஓட்ட விழுந்து விட்டது, சிதைவடைகின்றது, அடைந்து விட்டது. எனவே இந்த முதல் சொன்ன கூடாத விடயங்கள் எல்லாம் உள்ளுக்கு வரப்போகுது. ஏன் ஓட்ட விழுந்தது ஓசோன் மண்டலம்? இந்த படையில என்ன நடந்தது? இங்க இருக்கின்ற கோளச்சூழல் வெப்பமடைவதனாலும் பச்சை விட்டு வாயுக்கள் எனப்படுகின்ற பல்வேறு வாயுக்கள் வெளியேறுவதனாலும் ஓட்டையாகிவிட்டது. நீங்க அரிதட்டில் என்ன தலையும் ஓட்டையாக்கி விட்டு விடுற மாதிரி இங்க இருக்கிற பச்சை விட்டு வாயுக்கள் பல்வேறு கார்பனீர் ஆக்சைடு என்ன போன்ற பல்வேறு வாயுக்கள், நச்சு வாயுக்கள் எல்லாம் மேலே சென்று ஓட்டையாக்கி விட்டன. அதிலும் கூடுதலான CFC எனப்படுகின்ற குளோரோ புளோரோ கார்பன் எனப்படுகின்ற இந்த குளிரூட்டிகளை தயாரிக்கின்ற என்ன ஃப்ரிட்ஜ் போன்ற குளிரூட்டிகளையும் ஏசி போன்ற இயந்திரங்களையும் அதே நேரத்தில் பல்வேறு விசிறுகின்ற மருந்து பயன்பாடுகளையும் இங்கே நாங்கள் கை கொள்ளும் போது அவை வெளியேறுகின்ற CFC எனப்படுகின்ற இந்த வாயுக்கள் மேலே போய் இந்த நச்சு வாயுக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஓசோன் மண்டலத்தை ஓட்டியாக்கி விடுகின்றன. இப்ப விளங்குகிறா பிள்ளைகள்? இப்ப விளங்குதா பிள்ளைகள்? ஓட்டையாக்கி விடுகின்றன. எனவே இன்றைக்கு ஓட்டையாக்கின்ற ஓசோன் மண்டல ஓட்டை இன்றைக்கு விரிவடைந்து காணப்படுது. என்னன்னு சொன்னால் சூழல் நாங்கள் பல்வேறு முன்னேற்றங்கள் அபிவிருத்தி கருதி, முன்னேற்றங்களை கருதி, நாகரிகம் கருதி, புது புது கண்டுபிடிப்புகளை கருதி, ஸ்டைல் பழகி நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கின்றோம்? இந்த பல்வேறு விதமான இந்த கைத்தொழில் பொருட்களை, வீட்டில் நாளாந்த பொருட்களை இன்றைக்கு பயன்படுத்த வெளிக்கிடும் போது அதே நேரத்தில் இன்றைக்கு நாடுகளுக்கிடையே போட்டி பொறாமைகள் காரணமாக போர் முயற்சிகளும் கொடிய ஆயுதங்களும் பயன்படுத்தப்படும் போதும் பிள்ளைகள் இங்கிருந்து வெளியேறுகின்ற வெப்பம் மட்டுமல்ல, நச்சு வாயுக்கள் எல்லாம் சென்று இந்த ஓசோன் மண்டலத்தை சிதைவடைய செய்கிறது. மேலும் மேலும் அந்த ஓட்டை பெரிதாகி கொண்டு போகின்றது. எனவே நான் முன்னர் கூறிய அதிகரித்த வெப்பம், ஊதாநிற நச்சு கதிர்வீச்சுக்கள், தூசு துணுக்கைகள் எல்லாம் பூமிக்குள்ள வந்து உயிர் வாழ முடியாத நிலையை உருவாக்கிவிடும். இதற்கெல்லாம் காரணம் அபிவிருத்தியை நோக்கி நாங்கள் முன்னேற்றமடைந்து செல்வதுதான். அதனால் ஏற்படுகின்ற போட்டி பொறாமைகளும் என யுத்தங்களும் என மனிதனுடைய அனைத்து தகாத நடவடிக்கைகளும் சனத்தொகை பெருக்கங்களும் காரணமாக இருக்கின்றன. சரியா பிள்ளைகள்? எனவே இதாலை நிறக்கம் சூழல் மாசடையும். ஒட்டுமொத்தமாக சூழல் மாசடைகிறண்டா ஊத்தியாகிற மட்டுமே இல்லை. சூழல் மாசடையில் நீங்க நாங்க பார்க்கிறேன்னு சொன்னா கெட்டு போதல் ஊத்தியாகுதல் மட்டுமல்ல, அவை சீர்குலையும், சமநிலை சீர்குலைவதும் சூழல் மாசடையல் தான். அதாவது இயல்பான நிலையிலிருந்து தீமையான நிலைக்கு இட்டு செல்லப்படுதல் தான் சூழல் மாசடைதல் எனப்படும். தனிய அழுக்கடைதலையோ அது குறிக்காது.
அது சமநிலை குறைவதையோ பற்றாக்குறையாவதையோ அல்லது இயல்பான நிலையிலிருந்து அது கெடுதலான நிலைக்கு மாறுதலையோ எல்லாம் சேர்ந்துதான் சூழல் மாசடையும். அதாவது இயற்கையான எல்லாவற்றையும் விரும்பத்தக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமநிலையிலான அதை முன்னேறி கொண்டு செல்லக்கூடிய சந்தோஷமான பசுமையான இனிமையான இந்த சூழல் என்ன செய்யும்? மாற்றமடையும். எப்படியான மாற்றமடையும்? அதாவது விரும்பத்தகாத அழிவை ஏற்படுத்துகின்ற, உயிர் வாழ்க்கைக்கு ஒவ்வாத சூழலாக அது மாறிவிடும். அதுதான் சூழல் மாசடையும் இவற்றினால. எனவே நடக்கும்? சூழல் மாசடைவதனால இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் உருவாகும். இயற்கை அனர்த்தங்கள் உருவாகும் பிள்ளைகள். அதுல காலநிலை மாற்றம் ஏற்படும். காலநிலை மாற்றம் என்று சொன்னால் காலநிலை என்றால் என்ன? நீண்ட காலத்தில் ஏற்படுகின்ற வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். வானிலை என்றால் என்ன? குறுகிய காலத்தில் ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு மணித்தியாலமாக இருக்கலாம், ஒரு ஆண்டுகளாக இருக்கலாம். நாங்கள் 30 ஆண்டுகளுக்குள்ள எடுப்பது குறுகிய காலம் என்று தான் சொல்லுகிறோம். அப்ப இந்த நாளாந்தம் ஏற்படுகின்ற வளிமண்டல மாற்றங்கள் வானிலை எனப்படும். என்ன வளிமண்டல மாற்றங்கள்? சூரியன் உதிக்குதா, அது வெப்பத்தை கொடுக்குதா, இந்த அளவு வெப்பம் கொடுக்குது, மழை வீழ்ச்சி ஏற்படுமா, ஏற்படாதா, இவ்வளவு மழை பெய்யும், எங்கு பெய்யும், காற்று வீசுமா, இவ்வளவு எந்த திசையில வீசுது, எவ்வளவு வேகமாக வீசும், அது புயலாக மாறுமா, எவ்வளவு வெப்பம் மாறும், புயலாக மாறினால் எவ்வளவு வேகத்தில் வீசும், எவ்வளவு அழிவை கொடுக்கும். இந்த போன்ற இந்த வானிலை நிலைமைகளை எடுத்து கூறுவதுதான் வானிலை. அது நாளாந்தம் கூறுவது குறுகியது. 30 ஆண்டுகளுக்கு மேலே இவற்றையெல்லாம் தொகுத்து கூறுவதுதான் காலநிலை. இது ஈரமான பிரதேசமா, இது குளிரான பிரதேசமா, இது வெப்பமான பிரதேசமா, இது வறட்சியான பிரதேசமா என்று இந்த வானிலையின் நீண்ட கால தொகுப்பான காலநிலையை வைத்துக் கொண்டுதான் ஒரு உலகின்ற பிரதேசங்களை நாங்கள் குளிர் பிரதேசம் என்றும், வெப்ப பிரதேசம் என்றும், மலை பிரதேசம் என்றும், வறட்சி பிரதேசம் என்றும், பாலைவன பிரதேசம் என்றும் பிரிக்கிறோம். இப்ப விளங்குதா? எனவே இந்த காலநிலையில மாற்றங்கள் ஏற்படும். இயல்பான இது என்னது? மாரி காலம் வந்தா மழை பெய்ய வேண்டும், கோடை காலம் வந்தா வெப்பமாயிருக்கும், பனிக்காலம் என்று சொன்னால் அங்க பனி பெய்யும் என்று சொல்லவும் இல்லை. அந்த காலநிலை, இந்த காலநிலை இயல்பான காலநிலை. மாரி காலம் வந்தால் மழை பெய்ய வேண்டும் என்பதுதான் வழமை, அதான் காலநிலை. ஆனால் இப்ப மாரி காலம் வந்தால் மழை இல்லை, மழை குறைவா இருக்கு, சண்டை பிடிப்போம் எல்லாம். மழை இல்லையே, மழை இல்லையே, பயிரெல்லாம் வளர இல்லையே, விவசாயம் எல்லாம் சண்டை பிடிப்போம், யாகங்கள் எல்லாம் செய்வோம் எல்லாம், பூசைகள் எல்லாம் செய்து யாகங்கள் எல்லாம் செய்து மழைக்காக வேண்டி சண்டை பிடிப்போம், பூசை செய்வோம், பிரார்த்தனைகள் செய்வோம், மழை பெய்யணும் என்று. நல்லவர்களாக நடப்போம், கெட்டவர்கள் இருக்கிறதான் மழை பெய்யாது, நல்லவர்கள் இருக்கிற மழை பெய்யும் என்று கிராமங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். எனவே எல்லாரும் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய கூடா நடத்தை எல்லாம் விட்டு விட்டு நல்லவர்களாக நாங்கள் நடந்தால் நிச்சயமா மழை பெய்யும். அதுவும் உண்மைதான் பிள்ளைகள். எங்களுடைய விரும்பத்தகாத நடவடிக்கைகள் தான் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில, காலநிலையில, வானிலையில மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது மறக்க முடியாத உண்மை. ஏனென்றால் இந்த தாக்கங்களை ஏற்படுத்துவதனால மழை காலநிலை மாற்றம் அடைகிறது. எனவே மழையில் பாத்தீங்களா? அதே மாதிரி வெப்பம் இருக்க வேண்டிய வெப்பம் இன்னும் அதிகரித்து காணப்படுது, கோளிச்சூழல் வெப்பமாகிறது. அதுவும் எங்களுடைய தகாத நடவடிக்கைகளும் இந்த அபிவிருத்தி சார்ந்த நடவடிக்கைகளும். எனவே காலநிலை மாற்றமடையும். மழை பெய்யாத காலத்தில் மழை பெய்யும், மழை பெய்ய வேண்டிய காலத்தில் வறட்சி இருக்கும். மழை அதிகரிப்பதனால மண் சரிவு ஏற்படும். இந்த கேரளா நாட்டில் நீங்க பார்த்திருக்கலாம், போன மாதமே மண் சரிவு ஏற்படும். வெப்பம் அதிகரிப்பதனால வறட்சி ஏற்படும். என்ன
காலநிலை மாற்றங்கள் உருவாகும். எல்னினோ எல்லைனா எனப்படுகின்ற காலநிலை மாற்றங்கள் உருவாகும். எல்னினோ என்ன, அதாவது வித்தியாசமான காலநிலை எல்னினோ என்போம். வளமைக்கு மாறான காலநிலை எல்னினோ. மழை பெய்யுற காலத்துல வெயில் வருகிறது, வெயில் பெய்கின்ற காலத்துல மழை வீசுவது எல்னினோ. எல்லைனா என்பது அதற்கு எதிர்மாறாக இருப்பது, ஒன்று நடப்பதற்கு எதிர்மாறப்பது எல்லைனா. அப்ப இப்படியான காலநிலை மாற்றங்கள் எல்லாம் பிள்ளைகள் உருவாகும். ஏன்? சூழல் மாசடைவதனால் காலநிலை மாற்றங்கள் உருவாகும். நாங்கள் ஓசோன் மண்டலம் பாதிப்படைகின்றது, சூழல் மாசடைகின்றது, கோளச்சூழல் வெப்பமடைகின்றது. என்ன? எனவேதான் இந்த காலநிலை மாற்றங்கள் உருவாகும். இவற்றுக்கெல்லாம் காரணம் ஒன்று அபிவிருத்தி நடவடிக்கைகள், இரண்டாவது மனிதனுடைய விரும்பத்தகாத நடவடிக்கைகள். அது போரா இருக்கலாம், போட்டி பொறாமைகள் இருக்கலாம், சண்டை சச்சரவா இருக்கலாம், அல்லது சுரண்டுதலா இருக்கலாம். இயற்கையும் மனிதனையும் சுரண்டுவது, அவருடைய செல்வங்கள் பொருட்களையும் சுரண்டுவது, இயற்கையையும் சுரண்டுவது. பேராசை, தான் மட்டும் வாழ முடியல, தான் அதிகாரியாக வாழ வேண்டும், தான் ஜமீன்தாராக வாழ வேண்டும், மற்றெல்லாம் அடிமை. என ஹிட்லர் சொன்ன மாதிரி, என ஜெர்மனியில் ஆள பிறந்தவர்கள் எல்லாம் ஆளப்பட வேண்டியவர்கள். நாங்கள் உலகப்போர்ல பார்க்கலாம். சர்வாதிகாரம், தன்னாதிக்கம், இது எல்லா நாடுகள்லையும் இருக்கு. எல்லாம் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆகவே இதால காலநிலை மாற்றம் ஏற்படுவதனால இயற்கை அனர்த்தங்கள் உருவாகும். இயற்கையாக ஏற்படுന്ന அனர்த்தங்கள், இடர்கள் உருவாகும். வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, மண் சரிவு, புவி நடுக்கங்கள், எரிமலை வெடிப்புகள், கடல் கொந்தளிப்புகள், சுனாமி போன்ற கடல் கொந்தளிப்புகள். அதே நேரத்தில் கோளச்சூழல் வெப்பமடைதல், இப்படியான இயற்கை இடர்கள் அல்லது அனர்த்தங்கள் எல்லாம் ஏற்பட்டு அதனால இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு அதனால இடர்கள் உருவாகும். மனிதன் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு தெரியும், சுனாமி வந்ததெல்லாம் நாங்கள் என்ன பாடுபட்டோம். என்ன பிள்ளைகள், இன்றைக்கு கேரளா இன்றைக்கு மண் சரிவினால அழிந்து விட்டது. காரணம் என்ன? மனிதனுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளும் தகாத நடவடிக்கை. ஒரு பக்கத்தால் முன்னேற வேண்டும் என்று அரசாங்கம் உழைக்க வேண்டும். ஆகவே மலைநாடுகள் எல்லாம் நிறைந்தளவு பயன்படுத்தப்பட வேண்டும். அது ஒரு பக்கத்தால் இருக்க, இன்னொரு பக்கத்தால மனிதனுடைய தகாத நடவடிக்கைகளான என்ன பேராசையான மண்ணை பயன்படுத்தி வேறு என்னென்ன வழிகளில் பயிர் இனங்களை மேற்கொள்ளும், பயிர் செய்யலாம், அதிகமாக செய்யலாம். அதே நேரத்தில் அங்கு கனிய வளங்களை தேடுகின்ற நடவடிக்கைகள், ரத்தின கற்கள் முக்கியமாக, ஏனைய கனிய வளங்களை தேடுகின்ற நடவடிக்கை, மண்ணை கிண்டுவது. பயிர் செய்வதனாலும் மண் பாதிக்கப்படுகின்றது. மண்ணுடைய வளம் போவதில்லை, மண்ண உறுதித்தன்மை இல்லாமல் போகின்றது. இதே நேரத்தில் இந்த கனிய வளங்களை தேடுகின்ற நடவடிக்கைகளாலும் மண் உறுதியற்று போகின்றது. மண் குண்டும் குழியுமாக மாற்றப்படுது. அதே நேரத்தில் கல் உடைப்பது, மலை நாடுகளில் கேரளாவில் இதான் நடந்தது. வெட்டி வைத்து கல்லுகளை உடைப்பது, கட்டிடங்கள் கட்டுவதற்காக. என்ன இப்படியான தகாத நடவடிக்கைகள், ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய நடவடிக்கைகள், ஒரு பக்கத்தால் அபிவிருத்தியை நோக்கிய, அடுத்த பக்கத்தால் தகாத நடவடிக்கைகள் காரணமாக அதே நேரத்தில் மண்ணெரிப்பை தடுக்கின்ற இயற்கை தாவரங்களை, மலைநாட்டில் உள்ள இயற்கை தாவரங்களை வெட்டி வீழ்த்துவது, ஒன்று பயிற்சிக்காக, பெருந்தோட்ட பயிற்சிக்காக. இதே நேரத்தில் மனிதனுடைய கள்ளமரம் கடத்தல் அல்லது வேட்டையாடுதல் அல்லது வேறு குடியிருப்புகளுக்காக மரங்களை வெட்டுதல் அல்லது எங்களுடைய குறும்புத்தனமாக மரங்களை எரித்து விடுதல் போன்ற இவ்வாறான நடவடிக்கைகள் காரணமாகவும் மலைநாடுகளுடைய நிலங்கள் எல்லாம் பாதிப்படைகின்றன. இதே நேரத்தில் மழையின் நிறைய பெய்யும் போது, நிறைந்தளவு மழையும் பெய்யும் போது
அங்க மண்ணை உறுதியாக வைத்திருப்பதற்கு மரங்கள் இல்லை, அதனுடைய வேர்கள் இல்லை மண் உறுதியாக வைத்திருப்பதற்கு. ஏன்னா மழை பெய்ய 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 சரிவான நிலத்தில் உள்ள மண்ணெல்லாம் என்ன செய்யும்? சும்மா மண்ணை நீங்களால் தூக்கலாம், வாளிக்குள்ள போட்டு பேக்குள்ள போட்டு அதே பாரம். சும்மா மண்ணை காய்ந்த மண்ணை தூக்குவதென்றால் பாரம் பிள்ளைகள். ஈர மண்ணை தூக்குவதென்றால் தூக்க முடியுமா? ஓகே, அப்ப மண்ணை இப்ப நீங்கள் வச்சு விட்டீங்கன்னா அப்படி நிற்கும். ஈரத்ததில் ஊத்த என்ன செய்யும்? அந்த பாரத்தால சரிஞ்சு விடும். எனவேதான் இலங்கையிலேயோ, இலங்கை இந்த மாவட்டங்கள் நேற்று அறிவிச்சிருக்கு, அபாய மாவட்டங்கள் நுவரெலியா, மாத்தறை, இந்த மாவட்டங்கள் இரத்தினபுரி அபாய மாவட்டம் 5 மாவட்டங்கள் அறிவிச்சிருக்கு. ஏனென்றால் மழை நாடுகளில் சரிவாக இருக்கும், அதே நேரத்தில் மழை பெய்ய பெய்ய மண் பாரமாக மாறும். பாரமாக மாறும்போது சரிஞ்சு விழுந்தான். என்று அதை பிடித்திருப்பதற்கு நிலத்தில் உறுதி இல்லை. இயற்கை தாவரங்களையும் பெரிய மரங்களுடைய வேர்களையும் நாங்கள் வேர்களையும் வெட்டி விட்டோம். எனவே மண்ணை பிடித்து உறுதியாக வைத்திருப்பதற்கோ அல்லது பிடித்து சரியாம வைத்திருப்பதற்கோ வழி இல்லை. எனவே திடீரென்று மண் கவிழ்ந்து விழும், பாறைகள் எல்லாம் கவிழ்ந்து விழும், அப்படியே மூடிவிடும். மேலிருந்து வர்ற மண் அப்படியே மூடிவிடும். மயல்ல இருக்க கிராமங்கள் தான் கேரளாவிலேயும் நடந்தது. ஏன்? உறுதியான பாறைகளை நாங்கள் வெட்டி எடுக்கின்றோம், தகர்த்தெறிகின்றோம். பல்வேறு தேவைகளுக்காக இயற்கை மரங்களை நாங்கள் வெட்டி விடுகின்றோம். இதே நேரத்தில் பெருந்தோட்ட பயிற்சிக்காக நிலத்தை பல்வேறு விதமாக பயன்படுத்துகின்றோம். மண் வளமிழப்பது மட்டுமின்றி உறுதி இழக்கின்றது. எனவே மண் சரி உருவாகும் பிள்ளைகள், இயற்கை அனர்த்தங்கள் உருவாகும். இதே கடலை கீழே நாங்கள் நிறைந்த அளவு வளங்களை தேடுவதனாலும் ஆராய்ச்சிகளில் ஈடுபடும். இன்றைக்கு வடமுனைவு தென்முனைவு இன்றைக்கு அங்காலயம் வந்துட்டு என்ன கிழக்காசிய கடற்க அடிகளை கூட இன்றைக்கு சீனா மிக முக்கியமான நாடாக இருக்குது. போட்டி போட்டுக்கொண்டு இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் இப்படியான நாடுகள் எல்லாம் வடமுனைவில் மட்டுமின்றி உலகின்ற வடமுனைவில் மட்டுமின்றி ஆர்டிக் பிரதேசம், அண்டார்டிகா பிரதேசம், தென்முனைவில் கடலுக்குள்ள இன்றைக்கு பல்வேறு வளங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, தாங்கள் வல்லரசுகள் தாங்கள் தான் பெரியவர் என்று வீரம் காட்டுவதற்கான அணு பரிசோதனையில் கடலை கீழே வெடிக்க வைக்கிறார்கள். உண்டு வளங்களை தேடி மண்ணை விராண்டிய கடல் அடித்தளங்களை விராண்டுவது மட்டுமின்றி போர் நடவடிக்கைகளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்கு டெஸ்டிங், கடலுக்கு கீழே அணுக்குண்டுகளை வெடிச்சு பரிசோதித்து பார்ப்பது, ஏவுகணைகளை விட்டு பார்ப்பது, வெடிக்க வைத்து பார்ப்பது, செலுத்தி பார்ப்பது, கடலுக்கு கீழே என்ன கடல்ல போர் பயிற்சியில் ஈடுபடுவது. அப்ப கடலை தூசம் செய்கின்றோம். எனவே கடலும் பாதிப்புறுகின்றது, உறுதித்தன்மை இழக்கின்றது, அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றது, நிலத்தை விராண்டுகின்றோம். கடல்லையும் புவி நடுக்கங்கள் லேசாக வந்துவிடுகிறது. புவி தாக்கப்படுவதனால நிலத்தில மட்டுமின்றி கடலுக்கு அடியிலையும் நிலம் தாக்கப்படுவதனால பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக நிலம், பூமி, கடல் கீழும் நிலம் தரையிலும் பூமி தாக்கப்படுவதனால அங்கு இலகுவாக அதிகரித்து புவி நடுக்கங்களும் எரிமலை வெடிப்புகளும் கடல் சுனாமி போன்ற பாரிய கடல் அலைகளும் உருவாகின்றன. விளங்குதா பிள்ளைகள்? எனவே இவையெல்லாம் இயற்கை அனர்த்தங்களாகும் பிள்ளைகள். அதே போன்று இயற்கை தாவரங்களை நாங்கள் வெட்டி வீழ்த்துவதனால காற்று இலகுவாக வீசுகின்றோம், மழை வீழ்ச்சி குறைகின்றது இயற்கை தாவரங்களை வெட்டுவதனால. அதே நேரத்தில் புயல் காற்றுகள் உருவாகவும் இந்த வெப்பம் மட்டுமல்ல, தாளமுக்க இறக்கங்கள், வெப்பத்தினால் ஏற்படும் தாளமுக்க இறக்கங்கள் மட்டுமல்ல, இந்த வெட்டு வழியாக இருக்கின்ற நிலைமைகளும் சூறாவளியை உருவாக்குகின்றன. காற்றுகள் வேகமாக வீசுவதற்கு அது தூண்டுதலாக இருக்கிறது. எனவே இந்த அனர்த்தங்கள் ஏற்படும். எனவே பிள்ளைகள் என்ன நடக்க வேண்டும்? உயிர் வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்,
நாம் வாழும் புவியும் சூனியமயமான பிறகு உட்கோளமாக மாறிவிடும். ஏனைய கோள்களில் எவ்வாறு உயிர் வாழ முடியாமல் இருக்கோ அதே நிலைக்கு எமது பூமியும் உருவாகிவிடும். எனவே தான் இந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னேற்றமும் வேண்டும், அபிவிருத்தியும் வேண்டும். ஏன்னா நாங்கள் முன்னேறிக்கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் எமது சூழலும் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லாட்டி உயிர் வாழ்வதற்கு எங்களுக்கு இடமும் இல்லை, வழியும் இல்லை, பொருளும் இல்லை. என்ன பிள்ளைகள், உயிர் வாழ இடம் வேணும், வழி வேணும், அதே நேரத்தில் ஆதாரம் வேணும். இந்த புவியிலிருந்து தான் எல்லாவற்றையுமே பெறுகின்றோம். நாம் உயிர் வாழ்வதற்கும் முன்னேறுவதற்கும் நாங்கள் நாகரிகம் படைத்தவர்களாக வாழ்வதற்கும். அவ்வாறாயின் என்ன செய்ய வேண்டும்? இந்த புவியும் புவி அடங்கியுள்ள சூழலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அது நிலைத்து நிற்க வேண்டும், எதிர்கால சந்தை கொடுக்க. அதுதான் நிலைப்பேண அபிவிருத்தி. இப்ப விளங்குதா பிள்ளைகள்? நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி யாகும். என்ன இப்ப விளங்குதா பிள்ளைகள்? எனவே அடுத்த விடயத்துக்கு நாங்க போவோம். ஆகவே எவ்வாறு நாங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்திக்கு திட்டங்களை போடலாம். அந்த திட்டங்களின் அடிப்படையில் நாங்கள் உலக நாடுகள் மூலம் இலங்கை என்ன செய்கின்றது, எமது தாய் நாடான இலங்கை என்னது மேற்கொண்டு இந்த நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி நிபுண அபிவிருத்தி பாதையூடாக பயணிக்கிறது என்பதை பார்த்தோம். சரியா என்று கூறி படிக்க வேண்டும் பிள்ளைகள், கவனமாக படிக்க வேணும். படித்தவற்றை வீட்டி பார்க்க வேண்டும். ஏன்னா நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் படிப்பில் கவனம் சொல்லுவோம். பச்சை தண்ணி குடிக்கிட்டால் படிச்சிருவோம். வடநாட்டு பிள்ளைகளும் பயங்கர கஷ்டத்தின் மத்தியில் படிக்கிறார்கள். ஏன்னா இந்த டெலிஃபோன் இல்லை அவங்கள்ட்ட, ஏன்னா அவங்கள்ட்ட என்ன வெளிச்சம் இல்லை. இங்கே இதில் ரோட்டுக்கரையில் வந்து ஏன்னா அந்த ரோட்டு வெளிச்சத்தில் ஏன்னா இங்கேயோ ஒரு டெலிஃபோனை 10 பேர் பார்த்துக்கணும். நீங்கள்லாம் ஆளுக்கு ஒரு டெலிஃபோன் வச்சுருப்பீங்க. வீட்டில் எத்தனையோ டெலிஃபோன், எத்தனையோ லட்சக்கணக்கான டெலிஃபோனுக்கான மலைநாட்டு பிள்ளைகள் படிக்கிறாங்க. படிப்பு உயிராக்குற. அப்படி நீங்களும் எல்லாரும் படிக்க வேணும், படித்து முன்னேற வேணும் என்று கூறி உங்களோட இந்த விடைபெறும் ஆசைன்னா எம்மிக். வணக்கம் பிள்ளைகள். நான் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.